நீங்கள் ஒரு சின்ன வெள்ளை துணியில் ஓமம் வச்சு மேலே பச்சை கற்பூரம் வச்சு இதை நல்லெண்ணெயில் நினச்சி இதை கோவிலில் வந்து தீபம் போடுங்க. கோவிலுக்கு வர முடியலன்னா உங்கள் வீட்டிலேயே தீபம் போடுங்க. ஐயாவுக்கு இந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லலாமா, கேளக்கேர்னு ஒருத்தர் இருக்காரா, இதெல்லாம் நிஜமா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் இவரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் எங்கள் கோவிலுக்கு வரும்போது ஒரு டைரி வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த டைரியில் உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைகள் வேண்டுதல் இருக்கோ அது எல்லாமே எழுதிடுங்க. இதை ஒரு பேப்பரில் எழுதுனீங்கனாலும் கேளக்கேர் சித்தர் விபூதியில் வச்சு மடித்து இதை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. டெய்லி மந்திரம் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இது உரு ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இங்கே சக்தியே. இதற்கு உங்கள் உடலை வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மோடுக்கு மாற்றணும், அவ்வளோதான். கேளக்கேர் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்காரோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த உடம்பை நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா இப்போ அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். கேளக்கேர் சித்தர் பீடத்தை சேர்ந்த நம்மளுடைய குருஜி அசோகா ஆஸ்ட்ரோ அவர்களை தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம சந்திக்க இருக்கோம். வாங்க குருஜியை வரவேற்கலாம். வணக்கம் குருஜி. வணக்கம் மேடம். கேளக்கேர் சித்தர் நமோ நமக. கேட்டது கேட்டபடி கிடைக்க நம்மளுடைய கேளக்கேர் சித்தர் கோயிலில் வழிபட வேண்டிய முறைகள் என்ன? 2 மந்திரம் உங்கள் மொத்த வாழ்க்கையுமே புரட்டி போடுதுன்னா கேளக்கேர் விஷயத்தில் இது சாத்தியம். இன்றைக்கி பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் தினமும் ஓம் ஸ்ரீ கேளக்கேர் சித்தர் நமோ நமக, ஓம் ஐம் க்ரீம் கேளக்கேர் சித்தர் நமோ நமக இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி வாழ்க்கையில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே பெற்று மிக உயர்ந்த நிலைக்கு இருக்கிறாங்க. வியாதிகள் குணமாகி இருக்குது, நல்ல காலேஜ் நல்ல சீட்டு கிடச்சி அவங்க நல்லபடியாக படிச்சுட்டு இருக்காங்க, ஆசைகள் நிறைவேறி இருக்குது, குழந்தை பாக்கியம், திருமணம், இது எல்லா தடைகளையும் இந்த ஒரே ஒரு மந்திரம் இந்த மொத்த உலகையுமே கட்டி போட்டிருக்குன்னு சொல்லலாம். எங்களுடைய முதல் போன வருட விழாவிற்கு, கோவில் விழாவிற்கு உலகெங்கிலும் கிட்டத்தட்ட 8 நாடுகளிலிருந்து வந்திருந்தாங்க. இந்த வருடம் வருகிற மே மாதம் 17ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். இது வந்து ஆவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா அப்படின்னு பண்ணியிருக்கோம். போன தடவை ஒரு ஷெட்டு மட்டும் போட்டு நாம் இந்த கோவில் ஸ்தாபிச்சிருந்தோம். இன்றைக்கி கற்கோவில் கட்டி கும்பாபிஷேக விழா பண்ணுறோம் அப்படின்னா இது மிகப்பெரிய விஷயம். வழக்கமாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, இந்த கேளக்கேர் சித்தர்னு ஒருத்தர் இருக்காரா, இந்த மந்திரமெல்லாம் பழிக்குமா, இதெல்லாம் நிஜமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கெல்லாம் நான் ஒன்று சொல்லுவேன் கூட. நீங்கள் ஜஸ்ட்டு கோவிலுக்கு வந்து அங்கே உட்காந்து இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணி பாருங்கள். இருக்குதுன்னு உங்கள் வாயால் நீங்களே இந்த உலகத்துக்கு சொல்வீங்க. இது வந்து 100% உண்மை. நான் கேரண்டியை எழுதி தரேன், இது நடக்கும். அப்படி நடக்கிறங்காட்டி தான் இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த வழிபாடு உங்களுக்கு வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறணும்னு கேட்டிருந்தீங்க. ஒரு எளிமையான டிப்ஸ், நீங்கள் எங்கள் கோவிலுக்கு வரும்போது ஒரு டைரி வாங்கிட்டு வந்துடுங்க. அந்த டைரியில் உங்களுக்கு என்னென்னலாம் ஆசைகள் வேண்டுதல் இருக்கோ அது எல்லாமே எழுதிடுங்க. உதாரணத்துக்கு, நான் சீக்கிரமாக வீடு கட்டணும், செல்வம் பெருகி கொண்டே இருக்கிறது, கடன் அடையணும்னு எழுத வேண்டாம், அதுக்கு பதிலாக செல்வம் பெருகி கொண்டே இருக்கிறது, என்னுடைய வருமானம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, எனது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருந்து கொண்டே இருக்கிறார்கள், நான் ஆரோக்கியமுடன் இருந்து கொண்டே இருக்கிறேன், நான் செழிப்பாக இருந்து கொண்டே இருக்கிறேன், இந்த பிரபஞ்சத்தின் உதவி எனக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாமே பாசிட்டிவாக ஒரு டைரியில் வந்து கேளக்கேர் சித்தர் கோவிலில் உட்காந்து எழுதுங்க. இதை ஒரு பேப்பரில் எழுதுனீங்கனாலும் கேளக்கேர் சித்தர் விபூதியில் வச்சு மடித்து இதை நீங்கள் உங்கள் பூஜை ரூமில் வச்சுருங்க. டெய்லி மந்திரம் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இது உரு ஏறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் இங்கே சக்தியே. இந்த திருநீர் தீர்த்தம் இந்த 2 தான் கேளக்கேர் சித்தர் கோவிலில் முக்கியமான ஒன்று. இன்றைக்கி வியாதிகளை குணப்படுத்துகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி துஷ்ட சக்திகளிலிருந்து விடுபட்டதாக இருக்கட்டும், இந்த 2 நாள் மட்டும்தான் இங்கே மிகப்பெரிய மிராக்கள் நடக்குது. அதுவும் பௌர்ணமி தீர்த்தம். ரொம்ப அற்புதமான முறைகளை நீங்கள் வந்து சொல்லி கொடுத்தீங்க. அப்போ வந்து நம்மளுடைய கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்கள் அது எப்படி வந்து பலன் தருது, அதை நம்ம எப்படி வந்து பயன்படுத்தணும்? கேளக்கேர் சித்தர் கோவிலில் என்ன ஸ்பெஷல்னு ஒரு வரியில் கேட்டிங்கன்னா, இங்கே தீர்த்தம் தான் ஸ்பெஷல். இந்த தீர்த்தம் அதான் பிரச்சனைகள் என்ன வேணாலும் இருக்கலாம் 1000, ஆனால் சொல்யூஷன் ஒன்று தான், இந்த மந்திரமும் இந்த தீர்த்தமும், அவ்வளோதான். விபூதி காமனாக எல்லாருக்குமே கொடுக்குறோம். அது எல்லா கோவில்லையும் கொடுக்குறார்கள். எங்கள் கோவில் வந்து இந்த விபூதி வந்து நாட்டு மாட்டு விபூதி கொடுக்குறோம். 2வது எங்கள் கோவிலில் நாங்களே தயாரித்து அதை கொடுக்குறோம். இது ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி அதன் பிறகு தான் கொடுக்குறோம். ஐயாவிற்கு ஒரு நாளைக்கு 5 வகையான அபிஷேகங்கள் நடக்குது, தினம்தோறும் தவறாமல் நடக்குது. சக்தியூட்டப்பட்ட பொருட்களால் தான் இந்த சிலையை ஸ்தாபிச்சிருக்கோம். இந்த சிலைக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோவுக்கு மேலேயே சக்தி வாய்ந்த பொருட்களை மட்டும்தான் உள்ளே வச்சு இந்த சிலை மேலே பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அதனால் இந்த சிலைக்கு என்னெல்லாம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்களோ, ஒரு தீர்த்தத்தை தெளிச்சா எப்படி குணமாகுது, இந்த தீர்த்தம் எப்படி செய்வினை பிரச்சனைகள்லாம் தீர்க்குது அப்படின்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்த நீர் கலந்தது தான் இந்த தீர்த்தத்தையும் பக்தர்களுக்காக நம்ம கொடுக்குறோம்.
இந்த விபூதியுமே ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணி அதை தான் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் இங்கே மிக பெரிய மாற்றம் நடந்துகிட்ருக்கு, மிராக்கள் நடந்துகிட்ருக்கு. எங்கள் கோவிலில் ஓம தீபம்னு ஒன்று கொடுக்குறோம். நீங்கள் ஒரு சின்ன வெள்ளை துணியில் ஓமம் வச்சு மேலே பச்சை கற்பூரம் வச்சு இதை நல்லெண்ணெயில் நினச்சி இதை கோவிலில் வந்து தீபம் போடுங்க. கோவிலுக்கு வர முடியலன்னா உங்கள் வீட்டிலேயே தீபம் போடுங்க. ஐயாவுக்கு இந்த வாசம் ரொம்ப பிடிக்கும். இல்லைன்னா நம்மளுடைய முதல் வழிமுறை ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு நெய் தீபம், இதை வச்சு 1008 முறை கேளக்கியர் சித்தர் மந்திரத்தை சொல்லுங்கள். இது ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். மந்திரத்தை சொல்லி முடித்து இந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிருங்க. உங்கள் உடம்புல வைப்ரேஷன் வரும். அந்த வைப்ரேஷனை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு தான் இந்த தண்ணீரை குடிங்க. இது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுக்கு உருவாக்கும். உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்கள் மொத்த பிரச்சனைக்கும் ஒத்த தீர்வு. ஓம் ஸ்ரீ கேளக்கியர் சித்தர் நமோ நமக. நம்ம கோவில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் தாலுக்கா வெள்ளி திருப்பூருக்கும் பக்கத்தில் விராலி காட்டூர் அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருக்குது. ஒரு மிகப்பெரிய கோயில்னே சொல்லலாம். ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3-4 வருஷத்தில் இயற்கை எழிலோடு இருக்கும். நீங்கள் அமைதிக்காக தான் கோயிலுக்கே வரீங்க. அந்த அமைதி 100% உங்களுக்கு கிடைக்கும். நான் கேரண்டியாக கொடுக்குறேன். எந்த ஹாரன் சத்தமோ எதுவுமே கிடையாது. நீங்கள் எதற்காக வரீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மண்ணை மிதித்தாலே 100% அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன். அதன் பிறகு இந்த மந்திரத்தை சொல்லலாமா, கேளக்கியர்னு ஒருத்தர் இருக்காரா, இதெல்லாம் நிஜமா, இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற ஆராய்ச்சியெல்லாம் நீங்கள் இவரை டெஸ்ட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சொல்லுங்கள். சில பேருக்கு இல்லைங்க எனக்கு பழிக்கலை, நான் மந்திரம் சொன்னேன் எனக்கு நடக்கலைன்னா எதனால இது நடக்கலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்மக்கிட்ட ஏதாவது குறைகள் இருக்கா அப்படின்னு. இந்த இடத்துல 2 விஷயம். ஒன்று, யாருக்குமே நடக்கலைன்னா எங்கள் சிஸ்டமே தப்பு. எனக்கு தான் நடக்கலை, எல்லாருக்கும் நடக்குது அப்படின்னா எங்கிட்ட சம்திங் ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை என்னன்னு மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் இந்த கூட்டத்தில் நீங்களும் வந்துடலாம். இங்கே இருக்கிற நீங்கள் இங்கே வரப்போகிறீங்க. இதற்கு உங்கள் உடலை வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி மோடுக்கு மாற்றணும், அவ்வளோதான். கேளக்கியர் என்ன ஃப்ரீக்வன்சியில் இருக்காரோ அந்த ஃப்ரீக்வன்சிக்கு இந்த உடம்பை நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா இப்போ அவர் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். கடவுள்கிட்ட பேசுகிறதுங்கிறது ஒன் வே மாதிரி. நான் என்ன வேணாலும் பேசலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், சும்மா கூட பேசலாம், காற்றுல கூட பேசலாம். ஆனால் அவங்க பேசுகிறது எனக்கு கேட்கணும் அப்படின்னா நான் கரெக்டாக அந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கணும். அதனால தான் இங்கே இத்தனை வழிபாடுகள், இத்தனை சம்பிரதாயங்கள். இப்படி தான் பண்ணணும், கடவுளை இப்படி தான் கூப்பிடணும், இந்த நேரத்தில் தான் கூப்பிடணும், இப்படி சுத்தபத்தமாக இருக்கணும், இந்தந்த பொருட்கள் எல்லாம் வைக்கணும். இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வழிமுறைகள் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சி அதை தான் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதனால் இதை பிரயோகப்படுத்தி தான் நம்ம வெற்றியை நம்ம பெற போகிறோம். அதனால் இந்த 2 வழிமுறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கோவிலுக்கு வந்து அங்கே உங்கள் வேண்டுதலை எழுதி தினம்தோறும் வீட்டில் மந்திரம் சொல்லுங்கள், நடக்கும். ஓம தீபம் நம்ம கோவிலே கொடுக்குறோம், இல்லை வீட்டிலங்களும் இதை செஞ்சு பாருங்கள். மிகச்சிறந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கேளக்கிய சித்தர் கோயிலுக்கு நம்ம போனோன்னா நம்ம செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள் என்ன, அங்கேருந்து நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த பிரசாதங்களை வைத்து நம்ம எப்படி வழிபடணும், அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு விளக்கங்களோடைய நம்ம நேயர்களுக்காக நீங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கீங்க. நேயர்கள் சார்பாக நன்றிகள் பல. கேளக்கியர் சித்தர் நமோ நமக.